பர்ப்பம் அல்லது பஸ்பம் என்பது சாம்பலை குறிக்கும். சித்த மருத்துவத்தில் தேவையான சரக்குகளை தனியாகவோ அல்லது சேர்த்தோ புடம்போட்டோ வறுத்தோ எரித்தோ ஊதியோ வெளுக்கும்படி சாம்பலாகச் செய்வதையே பர்ப்பம் என்கிறார்கள். இந்த பர்ப்பங்கள் பல வகைப்படும். தேவைக்கு ஏற்ப உலோகங்களை அல்லது நவரத்தினங்களை கொண்டு பர்ப்பங்களை தயாரிக்கும் முறையினை நமது முன்னோர்கள் அருளி இருக்கின்றனர். இந்த பர்ப்பங்கள் உடல் வலிவையும் பொலிவையும் மேம்படுத்தக்கூடியவை. அந்த வகையில் அகத்தியர் அருளிய வெள்ளி பர்ப்பம் ஒன்றினை பற்றியே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தகவல் அகத்தியர் அருளிய அகத்திய வைத்திய ரத்தின சுருக்கம் என்ற நூலில் இருந்து சேகரிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் சில வரிகள் இதோ. கேளப்பா வெள்ளியது தகடு தட்டி கெடியான ரசபர்ப்பம் வங்கபர்ப்பம் நாளப்பா நாகமொடு 3 நேராய் நலமாக நீரில் அரைத்துக் கொண்டு கேளப்பா வெள்ளிக்குச் சமனாய் போடு விருதான ரவி உலர்த்திச் சீலை செய்து சூளப்பா சுண்ணாம்புக்குள்ளே வைத்து துடியாக முழப்புடத்தில் தூங்குவாங்கே என்று தொடங்கும் அந்த பாடல் வரிகளின் அர்த்தம் என்னவென்றால், வெள்ளியை கெட்டியான தகடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசபர்ப்பம் வங்கபர்ப்பம் நாகபர்ப்பம் இவை மூன்றையும் நீர்விட்டு நன்கு அரைத்து அந்த கலவையை கெட்டியாக அடித்த வெள்ளித்தட்டின் இருபுறமும் சமமாக பூசி வெயிலில் உலர வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். பின்னர் அதற்கு சுண்ணாம்பு சீலை செய்து சுண்ணாம்பு குகைக்குள் வைத்து முழுப்புடம் போட்டால் நல்ல பதமான வெள்ளி பர்ப்பம் கிடைக்கும். இதனை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த பர்ப்பத்தில் பனையடை அளவு எடுத்து அதை தேனில் நன்கு குழைத்து உண்டு வந்தால் கல்லடைப்பு, சதையடைப்பு, வாதம், காசம், ஈணை, இளைப்பு, லிங்கப்புற்று, யோனிப்புற்று, கிரந்தி, அரிமேகம் ஆகிய நோய்கள் நீங்கும் என்கிறார். இந்த மருத்துவ முறைக்கு பத்தியம் ஏதும் கூறப்படவில்லை. இது போன்ற மேலும் பல சித்தர்கள் கூறிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.